வெல்கம் டு தனாஸ் வே. இன்னைக்கு நம்ம லஞ்சுக்கு சுண்டக்காய் போட்டு ஒரு காரக்குழம்பு பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஒரு 30 பல்லு பூண்டு உரிச்சு வச்சிருக்கோம். ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். அது கூடவே ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கேன். இன்னைக்கு மார்க்கெட்ல பச்சை சுண்டக்காய் நல்லா சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதை வச்சு இன்னைக்கு ஒரு காரக்குழம்பு பண்ணிக்கலாம். சுண்டக்காவை கத்தியில வெட்டக்கூடாது, நம்ம நசுக்கி தான் போடணும். எப்படி நசுக்கணும்னு காமிக்கிறேன். ஒரு கைப்பிடி சுண்டக்காவை எடுத்துக்கலாம். அம்மிக்கல்ல போட்டு ரொம்ப இடிக்கக்கூடாது, இந்த மாதிரி இடிச்சுக்கணும். இடிச்சுட்டு ஒரு தண்ணியில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணால் உள்ள இருக்க நம்ம கண்ணு தெரிய பூச்சிலாம் வந்துடும். இதே மாதிரி எல்லா சுண்டக்காவும் நம்ம நசுக்கி எடுத்துக்கலாம். எல்லா சுண்டக்காயும் இடிச்சாச்சு. நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சாச்சு. இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் சூப்பரா. ஸோ நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயட்டும். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 கொத்து கருவேப்பிலை, நம்ம பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம சுண்டக்காவை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா எடுத்துட்டு நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதுவும் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். கசப்பெல்லாம் இருக்கவே இருக்காது சுண்டக்காவில். காஞ்ச சுண்டக்காயோட பச்சை சுண்டக்காயில் கசப்பு இருக்காது. ஸோ நல்லா சூப்பராக சாப்பிடலாம். மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம். நல்லா மெடிசன் வேல்யூ நிறைய இருக்குது இதில். சுண்டக்காயில் கூட்டு பண்ணலாம், பொரியல் பண்ணலாம். அதை அடுத்தடுத்த ரெசிபி நான் காமிக்கிறேன். இது ஒரு 4 நாள் வச்சு கூட சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இன்னும் சட்டியில் வச்சிங்கன்னா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். வெங்காயம் எல்லாம் கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் நம்ம குழம்பு பொடி போட்டுக்கலாம். 50 கிராம் புளிக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, லைட்டாக கிளறி விட்டாச்சு. கரைச்ச புளியை விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். போதும், 1 கிளாஸ் விட்டுருக்கேன். இது மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டு எடுத்துக்கணும். குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இறக்கிடலாம் குழம்ப. ஒரு பச்சை கருவேப்பிலை நல்லா பிச்சு இது மேலே போட்டுருங்க. நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், குழம்பு ரெடி. சுண்டக்காய் காய் குழம்பு ரெடி.